Do you compare yourself with others? Is comparison good or bad? இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் என் பொண்ணும் அவங்க கசன் சிஸ்டரும் யூடியூப்பை பார்த்து ஒரு பென்சில் ஸ்கெட்ச் ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே நல்லா வரைவாங்க. ஆனால் அன்றைக்கி என் பொண்ணால் சுமாராக தான் வரைய முடிஞ்சது. அவளுக்கு ஒரே அப்செட். கொஞ்ச நாள் கழித்து தனியாக இருக்கும்போது திருப்பி அதே ட்ராயிங் அவள் வரைஞ்சா, நல்லாவே வரைஞ்சிருந்தா. என்கிட்ட ஓடி வந்து, அம்மா இன்றைக்கி சூப்பராக நான் வரைஞ்சிருக்கேன்ல அப்படின்னா. ஆமாடா அப்படின்னு. ஏம்மா அன்றைக்கி என்னால் சரியாக வரைய முடியலை அப்படின்னு என்கிட்ட கொஷின் கேட்டா. உனக்கே பதில் தெரியும், நீயே சொல்லு அப்படின்னு. ஏன்னா எனக்கு பக்கத்தில் இருந்தவங்க சூப்பராக வரைஞ்சாங்க, அதை பார்த்து நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். எஸ், எக்ஸாக்ட்லி. இதை தான் நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்களாகிற வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். கம்பேரிசன் பண்ணும்போது இன்னொருத்தவங்க உங்களோட பெட்டராக பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் பயந்தோ பொறாமையோ படக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம பெட்டராக பண்ணணுன்னா நம்மளோட திறமையை எப்படி வளர்த்துக்கணும், நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர உங்களோட வீக்னஸை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவாக கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற 100% உங்களோட பெஸ்ட்டான 100% கூட உங்களால் கொடுக்க முடியாதுங்க. ரொம்பவே அது குறைஞ்சிரும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு தான் ரொம்பவே ஆப்டாக சூட் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணுறது தப்பு இல்லை. அந்த கம்பேரிசனில் இருந்து வர அவுட்கம்மை நம்ம மைண்டுக்கு நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஸோ கம்பேரிசன் ஷுட் பி a positive comparison. Stay happy. Bye-bye.